Chennai Silks. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சேலம் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய விஜய் அவர்களின் இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் மருத்துவ குழு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். சார் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் டாக்டர் மஹிமே குபேரம், எமர்ஜென்சி ஃபிசிஷியன், ஸ்ரீ கோகுலம் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன். நான் சேலம் மருத்துவர் அணி மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். இங்கே எந்த மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கீங்க? எத்தனாயிரம் பேர் வரதா உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க? நீங்கள் அதுக்கு எப்படி தயாராகிருக்கீங்க? எங்களுக்குன்னு கிடையாது, பொதுவாகவே தாவேக்காவில் சொல்லியிருக்கிறது, தலைமையில் சொன்னது டோட்டலாக 5000 மெம்பர்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே நிர்வாகிகள் தான். இது பொதுமக்களுக்கான கூட்டம் இல்லை, நிர்வாகிகளுக்கான கூட்டம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் மெடிக்கல் டீம், எங்களுக்கு டோட்டலாக 20 டாக்டர்ஸ் இருக்கும், 10 எமர்ஜென்சி ஃபிசிஷியன்ஸ் இருக்கும், 8லேருந்து 10 எமர்ஜென்சி ஃபிசிஷியன்ஸ் இருக்கும். எமர்ஜென்சி ஃபிசிஷியன்னா நாங்கள் எமர்ஜென்சி கேசஸ் எங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். நாங்கள் அதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெஷலிஸ்ட்டு. அதனால் எங்களால் அதேமாதிரி ஸ்டாஃப்ஸ் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி மெடிசன் டெக்னீஷியன் இருக்காங்க. டெக்னீஷியன்ஸ் அவங்க டோட்டலாக ஒரு 50 பேர்னா 30 பேர் அவங்க இருக்காங்க, மீதி 20 பேர் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஏன்னா ஃபீமேல் நிர்வாகிகளும் வருவாங்க, அவங்களுக்கு எதாவது ஒன்றாலும் பார்க்குறதுக்காக அவங்களையும் இது பண்ணியிருக்கோம். எல்லாமே வெல் ட்ரெயின்டு ஸ்டாஃப்ஸ், பிஎல்எஸ், ஏசிஎல்எஸ், அப்படின்னா பேசிக் லைஃப் சப்போர்ட், அட்வான்ஸ் கார்டியக் லைஃப் சப்போர்ட். இன்கேஸ் பேஷண்ட்டை ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, டக்குன்னு மயக்கம் விட்டு விழுந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு இனிஷியலாக என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற முதற்கொண்டு எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ நாங்கள் எல்லாம் வெல் ட்ரெயின்டு. அதனால் நாங்கள் டோட்டலாக 15 ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். 15ல் பார்த்தீங்கன்னா 5 வெண்டிலேட்டர் ஆம்புலன்ஸ். இன்னும் எக்ஸ்ட்ராவாக நான் அண்ணன்ட்ட கேட்டிருக்கேன், அதுவும் தரேன் இருக்காரு. டோட்டலாக வெண்டிலேட்டர் ஆம்புலன்ஸ் மொத்தம் டோட்டலாக 15 ஆம்புலன்ஸ் இருக்குது. 15 ஆம்புலன்ஸ் இருக்குது. மொத்தம் மருத்துவர்கள் எத்தனை பேர்? மருத்துவர்கள் 20 பேருங்க. 20 பேரில் 8லேருந்து 10 பேர் எமர்ஜென்சி ஃபிசிஷியன், 10 பேர் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ். 5000 பேர் இங்கே வரதா ஒரு தொகை சொல்லியிருக்காங்க. எப்படி நீங்கள் பிரித்து வேலை செய்ய போகிறீங்க? எப்படி டென்ட்? மொத்தம் 8 டென்ட் எங்களுக்கு பிளான் இருக்குங்க. சரிங்களா? ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ரைட் சைடில் 3, லெஃப்ட் சைடில் 3, பேக் சைடில் 3 எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் வெளியில் ஒன்று கூட அமைக்கலான்னு இருக்கிறோம். ஏன்னா மோஸ்ட்லி க்ரௌட் எல்லாம் நிறைய பேர் வெளியில் இருப்பாங்க. ஸோ அதனால் வெளியிலையும் எங்களுக்கு தேவைப்பட்டால் வெளியிலையும் அமைக்கலான்னு இருக்கிறோம். இதில் ஒவ்வொரு டென்ட்லையும் கம்பல்சரி ஒரு எமர்ஜென்சி டாக்டர் இருப்பாங்க, ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் இருப்பாங்க, குறைஞ்சது ஒரு 2 ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, 3 எமர்ஜென்சி மெடிசன் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே ஒவ்வொரு டென்ட்லையும் கம்பல்சரி இருப்பாங்க. அதே மாதிரி நாங்கள் முன்னாடியே நிர்வாகிகளுக்கும் அறிவித்திருக்கோம், உங்கள் பக்கத்தில் யாராவது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள நீங்கள் அவங்கள ஹெல்ப் பண்ணாமல் விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு எங்களை கொண்டு எங்கிட்ட கொண்டு சேர்த்துருங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே அறிகுறி கொடுத்துருக்குறோம். இதன்படி இங்கே பாக்ஸ் அமைக்கப்பட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு பாக்ஸில் இப்போ ஒரு எமர்ஜென்சி அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எப்படி அந்த இடத்துக்கு அது தனியாக அண்ணன் டென்ட்டுக்கு நேராக அந்த ஒவ்வொரு பாக்ஸ்க்கான டென்ட்டுக்கு அதுக்கு நேராக தான் எங்களுக்கு வே இருக்குது. ஸோ அதுக்கு எமர்ஜென்சி எக்ஸ்டென்ட் ஒன்று இருக்குது. இன்கேஸ் யாராவது மயக்கப்படும் டக்குன்னு அது ஓப்பன் பண்ணாங்கன்னா எங்களுக்கு நேராக டென்ட்டுக்கு இங்கே கொண்டு வந்துடுவாங்க. ஒவ்வொரு டென்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் இருக்குது, வெண்டிலேட்டர் ஆம்புலன்ஸ் வித் நார்மல் ஆக்சிஜன். அந்த பேஷண்டோட கண்டிஷன் பொறுத்து அவங்கள நாங்கள் எதில் ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி. பொதுவாக விஜய் அவர்கள் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிறாருன்னா குறிப்பாக இந்த மருத்துவ குழுவை தான் அதிகமாக எல்லாருமே கவனிக்க ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு எவ்வளோ பொறுப்பாக இருக்குது? ஒரு எப்படி நீங்கள் அதை செயல்பட போகிறீங்க? எங்களுக்கு எங்கள் தளபதி 2024 ஆட்சி அமைக்கணும். அதே மாதிரி அவரை யாரும் ஒரு குறை சொல்லிடக்கூடாது. அதில் நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறோம். அதுவும் எங்கள் அண்ணன் மாவட்ட செயலாளர் பார்த்திபன் அவர்கள் அவரு நாங்கள் இத்தனை வருஷமாக நாங்கள் ஃபஸ்ட்டு மாநாட்டிலேருந்தே வேலை செஞ்சிட்ருக்கிறோம். அவர் சொன்னதெல்லாம் செஞ்சுருக்கிறோம். எல்லாமே இது எங்கள் தளபதிக்காக. அவரும் சொல்கிற திருப்பி தான் எல்லாமே எங்களுக்கு தளபதிக்காக அப்படிங்கிறத எங்களோட இது. ஸோ அவருக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வராமல் நாங்கள் அதை கவனமாக இருப்பாங்க. மருத்துவ குழுவா விஜய் அவர்களுக்கு இந்த தாவேக்கா கூட்டத்துக்கு வேலை செய்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க எல்லாருமே வெளியிலேருந்து வந்த டாக்டர்ஸ் இல்லை, எல்லாமே நம்ம கட்சியில் இருக்கீங்க, எல்லாம் மருத்துவர் குழு கட்சியில் இருக்கீங்க, எல்லாம் பொறுப்பில் இருக்கீங்க. யார் நாங்கள் வெளியிலேருந்துலாம் புதுசாக டாக்டர்ஸ் கூப்பிடல, எங்கள் டாக்டர்ஸே இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு வெளியிலேருந்து கூப்பிடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. எல்லாரும் அவங்களோ தளபதி மேலே இருக்கிற ஈர்ப்புனால அவங்களா சேர்ந்தீங்க கட்சியில். அவங்க இந்த டைமில் கூட நிற்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் டியூட்டிஸ் இருக்குது. அதை தாண்டி நிற்கிறாங்க அப்படின்னா அது எங்கள் தளபதிக்காக மட்டும். ஓகே, எத்தனை நாளாக இந்த திட்டமிடுதல் இருக்குது? எப்போ உங்களுக்கு சொன்னாங்க? நீங்கள் எப்போ இருந்து தயாராகிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு கடந்த ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே இந்த திட்டமிடுதல் இருக்குது. டேட் அஃபிஷியலாக சொல்லினாலும் முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம். லாஸ்ட் டைமே ஒரு டைம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டேட் தள்ளி போனதுனால நான் அப்போலேருந்தே அந்த ஐடியாஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்போலேருந்தே நாங்கள் எல்லாமே பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, நீங்கள் இப்போ எல்லாருமே அப்புறம் பார்த்தா விஜயின் ஒரு தொண்டராவோ ரசிகராவோ அந்த மனப்பான்மையில் இருக்கிற மாதிரியும் தோணுது. எத்தனை வருஷமா இருக்கீங்க நீங்கள்? நான் ரசிகர்களாக இருந்தோம், இப்போ முழுக்க தொண்டர்களாக ஆகிட்டோம். ரசிகர்கள்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் இப்போ
தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் தேவை, அது எங்கள் தளபதினால வேணும், எங்கள் தளபதி மூலிமா வேணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே தொண்டர்களாக மாறி இருக்கோம். ஓகே, எப்படி இருக்கு தொடர்ந்து அவங்களோட பயணிக்கிறதா இருக்கட்டும், தாவேக்காவோட பயணிக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதை வந்து நாங்கள் என்றைக்குமே வந்து இது பண்ணிக்க மாட்டோம், என்றைக்குமே வந்து தவிர்க்க மாட்டோம். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எப்பயுமே என் தளபதிக்கு பின்னாடி நிற்போம். இதை வேலையா செய்றீங்களா இல்ல பொறுப்பா எடுத்து பண்றீங்களா இந்த விஜய் அவர்கள் கூட்டத்துல? இது எங்களோட கடமைன்னு தான் சொல்லுவோம். நான் எங்கள் தளபதிக்காக நாங்கள் செய்யக்கூடிய கடமை, ம். வேலையோ பொறுப்போ அப்படிலாம் இல்லை. எங்கள் தளபதிக்காக நாங்கள் வந்து செய்யக்கூடிய கடமை. அதனால தான் எல்லாம் கடமைக்காக தான் எல்லாருமே வந்து நிற்கிறோம். சில கூட்டங்கள்ல வந்து அசம்பாவித சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரி நிகழ்வு ஏற்படக்கூடாதுன்ற ஒரு தெளிவும் அந்த புரிதலும் உங்களுக்கு? கண்டிப்பா அந்த இன்சிடென்ட்ல இருந்து நாங்கள் எல்லாத்துலயுமே ரொம்ப கவனமா இருக்கிறோம். அது மாதிரி ஒரு இன்சிடென்ட் திருப்பி எதுவுமே நடந்துடக்கூடாதுங்கிறது எல்லாருமே ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறோம். அதுக்கு என்ன ப்ரீ பிளான் என்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணியிருக்கிறோம். இன்னும் 2 நாட்கள் இருக்கு. ஆனா இப்ப இருந்தே வேலைகளை இன்னும் தீவிரப்படுத்திருக்கீங்க. ஆமா, இரவும் பகலுமா உங்களோட பணி தொடர்ந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா. நாங்கள் இன்னைக்கு காலையிலேருந்தே 4 மணிலேருந்தே தான் எல்லாருமே இங்கே தான் இருக்கிறோம். காலையிலேருந்தே எல்லா ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலையிலேருந்து எல்லாமே இங்கே தான் இருக்கோம், இங்கே தான் பார்த்துட்டு இருக்கோம். பெருசு ஐசியூ வண்டி 4 கொடுத்துருக்கோம், சின்னதுல ஐசியூ வண்டி 2 இருக்கு. அதே மாதிரி டாக்டர்ஸ் மொத்தம் 20 பேர் வராங்க. இவர் மாவட்ட மருத்துவ அணி ஒருங்கிணைப்பாளர் மகிமை குபேர்ராஜ் அவருக்கு பேசுவார். நீங்க சொல்லுங்க என்ன டீட்டெயில். அனைவருக்கும் வணக்கம். மொத்தம் நம்ம வந்து 20 டாக்டர்ஸ் கொடுக்குறோம். 20 டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் 10 பேர் வந்து எமர்ஜென்சி விஷயம்னா எங்களால் எவ்வளோ பெரிய எமர்ஜென்சியும் இந்த இடத்துல எங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். அந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸும் கொண்டு வரோம். ப்ளஸ் வந்து எங்களுக்கான ஆம்புலன்ஸும் இருக்குது, அதே மாதிரி சப்போர்ட் டீமும் இருக்குது. அதே மாதிரி மொத்தம் 50 ஸ்டாஃப்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா 30 ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எமர்ஜென்சி டெக்னீஷியன்ஸ். எல்லாருமே எமர்ஜென்சி பேசிக் பிஎல்எஸ்ன்னு சொல்லுவோம், ஏசிஆர் சொல்லுவோம். அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ தே நோ ஹவு டு ஹேண்டில் இன் எமர்ஜென்சி. அதனால எமர்ஜென்சியில் அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது கிளியராக தெரியும். அதே மாதிரி ஆம்புலன்ஸு நாங்கள் 2 தனியாக சப்போர்ட் டீம் கொடுக்குறோம். அவங்க வந்து பேஷண்ட் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களும் ஹெல்ப்பாக இருப்பாங்க. அதை தாண்டி நம்ம நிர்வாகிகளும் இருப்பாங்க. அதனால வந்து நமக்கு வந்து எந்த அசம்பாவிதம் நடக்காமல் நம்ம பார்த்துக்குவோம். இது நடக்க போறதில்ல, இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். நடக்காது, ரொம்ப சிறப்பா தமிழ்நாடு திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒழுக்கமா நடக்குது. என் நிர்வாகிகள் எல்லாத்துக்குமே கோரிக்கை வச்சிருக்கோம், யாருமே வரக்கூடாது. வீட்டில இருந்து குடும்பத்தோட பெரியவர்களோடும் குழந்தைகளோடும் நேரடி ஒளிபரப்பு யூடியூப்லயும் போறோம், உங்க மூலியமா சேனல்லையும் போறோம். அவர்கள் வீட்டிலேயே உட்காந்து அமர்ந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கோம். கண்டிப்பா அங்கதான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்காது. இருந்தாலும் அதுக்கு முன்னேற்பாடாக எல்லாமே செஞ்சு வச்சிருக்கோம். மைதானத்துக்குள்ளே எத்தனை ஆம்புலன்ஸ், வெளியே எத்தனை ஆம்புலன்ஸ், எத்தனை டீம் இருக்கீங்க, எவ்வளவு மருத்துவர்கள், எவ்வளவு ஓட்டுநர்கள் இருக்காங்க? மொத்தம் 15 ஆம்புலன்ஸ் இருக்கு, 20 மருத்துவர்கள் இருக்காங்க. மீதி நீங்க டீடைல்ஸ் சொல்லுங்க. 20 மருத்துவர்கள் இருக்காங்க, 50 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. 50 ஸ்டாஃப்ல பார்த்தீங்கன்னா 30 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி மெடிசன் டெக்னீஷியன். அப்படின்னா எல்லாம் அவங்க எமர்ஜென்சியில் பேஷண்ட் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்னு தெரிஞ்சவங்க. அவங்க வந்து 30 பேர் இருக்காங்க. நம்ம 6 டென்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட்டுக்கு அவங்க மட்டுமே 5 பேர் இருப்பாங்க. ப்ளஸ் எமர்ஜென்சி டாக்டர்ஸ் வந்து ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. அது இல்லாமல் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸும் ஒவ்வொரு டென்ட்லேயும் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. நம்ம உள்ள 15 ஆம்புலன்ஸ் இல்லாமல் வெளியும் 4 ஆம்புலன்ஸ் வந்து நிறுத்துறோம். ஏன்னா வெளியே க்ரௌடு சேரும். இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒன்றாலும் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நாங்கள் வந்து மெயினாக அதையும் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இந்த 4-வே ட்ராக் அந்தாண்ட அதில் வராங்க பார்த்தீங்களா, அங்கே 2 ஆம்புலன்ஸ் போட்டிருக்கோம். ஏதாவது சாலை விபத்து எங்களுதில் வேற ஏதாவது விபத்தாக இருந்தால் கூட சரி, அவங்களுக்கு முதலுதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த 4-வே ட்ராக்கில் 2 ஆம்புலன்ஸ் போட்டிருக்கோம். அது இல்லாமல் 2 ஆம்புலன்ஸு ரன்னிங்லேயே இருக்கும். இந்த லாஸ்ட்ல இருந்து ஸ்ரீலாங்கப்பட்டி பைபாஸ்ல இருந்து அம்மாப்பட்டு பைபாஸ் வரைக்கும் மூவ்மெண்ட்லேயே பண்ணுறதுக்கு அது ஒரு 2 ஆம்புலன்ஸ் தனியாக கொடுத்துருக்கோம். அது ஒரு டீம் தனியாக இருக்காங்க.